இலங்கை தமிழர்களுக்காக வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சமீபத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு பேச்சின் ஊடாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். விடுதலைக்கு பின்பு தமிழ் மண்ணிலிருந்து லண்டன் வரை சென்று மிகப்பெரிய ஒரு ஈழ விடுதலைக்கான ஆதரவு உரையை நிகழ்த்திவிட்டு திரும்பி இருக்கின்றார். அதன் பேரில் முதலாக நாம் அவரை சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. இப்போ நம்மளுடைய இந்த சிறப்பு மிக்க லண்டன் பயணம் அப்படின்றதுக்கு முன்பாக ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குங்க ஐயா. அதாவது இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள், பல போராட்டங்கள், இதை விட மிகப்பெரிய ஒரு இதுக்கு நீங்கள் கைதெல்லாம் ஆகியிருக்கீங்க. சிறைச்சாலையில் தமிழக அரசியல் களத்தில் யாருமே இல்லாத அளவுக்கு மிக நீண்ட ஒரு நெடிய சிறை அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசின ஒரு பேச்சு, அதன் மீது தமிழக அரசு போட்ட வழக்கு பதிவு, கைது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்களா? அந்த சூழ்நிலை ஏன் கைது பண்ணுறதுக்குன்னு? மத்திய அரசை திருப்திப்படுத்த முதலமைச்சர் எங்களை கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கத்தோடு மேற்கொண்டார். ஆனால் நான் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கும் நாங்கள் உறுதியான ஆதரவும் ஈடுபாடும் கொண்டவர்கள். ஆனால் இந்திய சர்க்கார் இலங்கை தீவிலே தமிழில் இனப்படுகொலை செய்கின்ற இரத்த வெறிபிடித்த சிங்கள இனவாத அரசுக்கு கடந்த 4 வருட காலமாக ஆயுத உதவியும் இராணுவ உதவியும் செய்து வருவதோடு இப்பொழுது நடக்கின்ற யுத்தத்தையே பின்னாலிருந்து இந்திய அரசு தான் இயக்குகிறது என்பதை நான் பல்வேறு ஆதாரங்களோடு குற்றச்சாட்டாக வைத்து வருகிறேன். இப்படி இந்திய அரசு தமிழர்களை அழிப்பதற்கு இராணுவ உதவி செய்கிற போது அதை தடுப்பதற்கு, ஈழத் தமிழ் மக்களை காப்பதற்கு அங்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்கிற போது, இந்திய சர்க்கார் ஆயுதம் கொடுக்கிற போது, அந்த ஆயுத போராட்டத்திலே தமிழர்களை காக்கின்ற போராட்டத்தில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ளவும் தயார். அதற்கு தமிழ் இளைஞர்களை திரட்டவும் முற்படுவேன். ஆயுதம் ஏந்துகின்ற போராட்டத்தில் ஈடுபடவும் நான் தயார் என்று பேசினேன். இதே அடிப்படையில் தான் எங்கள் அவைத்தலைவர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் இலங்கை ஒருமைப்பாட்டை காக்க என்று சொல்லி அங்குள்ள தமிழ் மக்களை அழிக்க இந்திய அரசு இப்படி உதவி செய்தால் நாளைக்கு இந்திய ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்தார். எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது தவறு என்று நாங்கள் நினைக்கவில்லை. நாங்கள் இந்திய தேசத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல. ஆனால் ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு எங்களை கைது செய்தார்கள். நீதிமன்றத்திலே போய் எங்கள் காவலை நீட்டிக்க கூடாது என்று வாதங்களை வைக்கிற பொழுது கூட அண்ணாமலை மன்றத்திலே என்ன பேசினேனோ அதே கருத்துக்களை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு முன்னாலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் எங்கள் கருத்தில் உறுதியாக நிற்கிறோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தவறே கிடையாது. எனவே இந்த கைது நடவடிக்கையினால தமிழக அரசினுடைய இரட்டை வேடம் உலக தமிழர்களுக்கு நல்லா வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. இதுதான் இதனுடைய பலன். இப்போ அதுக்கு பிறகு சிறைச்சாலையிலேருந்து விடுதலையாகி வெளியே வந்த உடனே அடுத்தது ஒரு முக்கியமான பரபரப்பு உங்களை மையம் வச்சுக்கிட்டே இருந்தது. அதாவது நீங்கள் லண்டனில் நடக்கக்கூடிய மிக சிறப்பு மிக்க அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு பேச இருப்பதற்காக லண்டன் செல்ல முற்பட்ட போது அதற்கான பயண அனுமதி சீட்டு முடக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்தது அப்படின்னு ஒரு செய்தித்தாள்களில் வந்துட்டு இருந்தது. அதையும் மீறி நீங்கள் அங்கே போய் வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி இருக்கீங்க. பயணத்தை முடக்குவதற்கான சதி அப்படின்றது அது யார் செய்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யார் இதுல சதி யார் செய்தார் என்பது எனக்கு ஆதாரபூர்வமா தெரியாது. ஆனா நான் வெளிநாடுகளுக்கு செல்வதோ அங்குள்ள அரசுகளின் பிரதிநிதிகளை சந்திப்பதையோ இலங்கை அரசு துளியும் விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். என்னுடைய நார்வே பயணத்தை தடுப்பதற்கு இலங்கை அரசு முயற்சித்ததும் அதில் அவர்கள் தோற்றதும்
அதுபோல நான் கலந்து கொள்வதனாலேயே ராஜபக்சே ஒரு சிறப்பு தூதரை அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைத்தார் கடைசி நேரத்தில் என்பதும் நான் நார்வே அரசு அதிகாரிகளிடமிருந்தே நான் தெரிந்து கொண்டவன். அதனால இலங்கை அரசு வந்து எல்லா விதங்களிலும் உலக நாடுகள் மத்தியிலே ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வதோடு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான எல்லா விதமான வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கு. அதனால் நான் போவதை தடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசு நிச்சயமாக முயற்சித்தது தான் எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் விண்ணப்பித்த 4வது நாளே எனக்கு விசா கொடுத்துட்டாங்க. ஏனென்றால் பிரிட்டானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய குழுவின் சார்பில் வாதத்துக்கு நான் அழைக்கப்பட்டேன். தமிழ் மக்களுக்கான ஒரு அமைப்பு, அது தமிழ் மக்களுக்கான அனைத்து கட்சி, பிரித்தானியத்தின் அனைத்து கட்சிகளினுடைய அமைப்பு. அது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுடைய லெட்டர் பேரில் தான் எனக்கு அழைப்பே வந்திருந்தது. வழக்கமாக வேலை நாட்கள் 12 நாள் ஆகும் விசா கொடுக்கணும்னா. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 18 நாள் 20 நாள் ஆகும். நான் விண்ணப்பித்த 3 நாள் கழித்து எனக்கு விசா கொடுத்தாங்க. கொட்டா கோர்ட்டில் நான் லண்டன் செல்றதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. இவ்வளவுக்கு பிறகு எனக்கு விசா மறுக்கப்பட்டது, என் பயணம் ரத்துன்னு இந்தியாவில் உள்ள பிரபலமான ஏடுகளில் முதல் பக்க செய்தி, தொலைக்காட்சிகளில் பிரதான செய்தி, ஃபிளாஷ் நியூஸ், பரபரப்பு செய்தி. நான் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன். இந்த உண்மைகளை கூட தெரிஞ்சுக்கிடாம எவ்வளவு அவசரமா என் பயணம் ரத்து, விசா மறுப்பு அப்படின்னே போட்டாங்க. ஆனால் லண்டனுக்கு சென்று ஒரு 50,000 தமிழ் மக்கள் மத்தியில பேசிய செய்தியை நான் அங்கிருந்து அனுப்புனேன், புகைப்படமும் அனுப்புனேன். அது ஒரு வரி கூட வெளியிட தயாரா இல்லை. அப்ப விசா மறுப்பு என்பது பிரதான செய்தி ஆகிறது. அங்குள்ள தமிழ் மக்கள்கிட்ட போய் பேசிட்டு வந்த செய்தியை வெளியிட யாரும் தயாரா இல்லை. இது வந்து ஒரு பத்திரிகை உலகத்தினுடைய ஒரு விசித்திரமான அணுகுமுறையா இருக்கு. அதாவது பொதுவாகவே இலங்கை இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரக அதிகாரி வந்துட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சில அதாவது அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இங்கு செயல்படக்கூடிய சில அமைப்புகளையும் உங்களை போன்ற பெரிய தலைவர்களுடைய அந்த செயல்பாட்டையும் அது சம்பந்தமா சார்ந்து வர செய்திகளை முடக்கிறது, திருப்புறது, ஏதோ ஒன்று செய்யறது என்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்து இருந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சொல்ல வரீங்க? இது சரியான போக்குன்னு நினைக்கிறீங்க? மிக தவறான போக்கு. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா அதை பற்றி ஒரு கருத்து சொல்றது, எதற்கெடுத்தாலும் வந்து அறிக்கைகள் கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து அதிக பிரசிங்கத்தனமான வேலை. ரொம்ப அவருடைய அதிகார எல்லையை கடந்த நடவடிக்கை இந்த இங்கே இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதர் அம்சா. அதனால அவங்க சிங்கள வெறியர் கூட்டத்தின் பிரதிநிதிகள் இங்கேயே வந்து இவ்வளவு வேலை செய்ய முடியுது. எப்படி அது உங்களால வந்து இங்க சகிச்சுட்டு இருக்க முடியுது? என்ன அதுக்கான தீர்வு என்ன? நீங்க 2 மணி நேரத்துல கண்டனமா கண்டனம் தான் தெரிவிக்கலாம். நாம வந்து வேற முறைகளை பின்பற்றுவதில்லை. அது வந்து நம்ம அதுல அந்த மாதிரி அணுகுமுறைலாம் எங்களுக்கு கிடையாது. இங்க இருக்கிறவர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இருக்கக்கூடிய அரசுகள் வந்து அதை கண்டிச்சு வைக்கணும். தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டப்ப கூட தூதர் வந்து அதுக்கு மாறுபட்டு ஒரு கருத்து தெரிவிக்காரு. இதெல்லாம் வந்து அரசுகள் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அப்படி பேச மாட்டாங்க. இந்திய அரசே அவங்களுக்கு முழுக்க சிங்கள அரசுக்கு உதவியா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருது. அதனால அரசு வந்து பெரிய ஆதரவா இருக்கு அவங்களுக்கு முழுக்க ஆதரவா இருக்கு. இப்ப நம்ம இந்த லண்டன்ல வந்துட்டு மாநாட்டில் நீங்க கலந்துட்டீங்க ஐயா. அந்த மாநாட்டுல நீங்க சிறப்பா பேசின அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த மாநாட்டுல நீங்க பேசின அந்த இது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அடுத்தது மாவீரர்கள் நாள் நிகழ்ச்சியை பற்றியில அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மாநாட்டில் நடந்தாங்க. என்ன அங்க நடந்தது, அதனுடைய எப்படி அவங்க வந்து ரியாக்ட்? அதாவது தமிழ் மக்களுக்கான பிரித்தானியத்தின் அனைத்து கட்சிகளின் அமைப்பு, பிரிட்டிஷ் ஆல் பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஃபார் தமிழ்ஸ், அதில் தான் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து அது பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள ஒரு அரங்கத்தில், பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் போக முடியாதுல்ல, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. லண்டனில் வந்துட்டு மாநாட்டில் நீங்கள் கலந்துட்டீங்க ஐயா. அந்த மாநாட்டில் நீங்கள் சிறப்பாக பேசின அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த மாநாட்டில்
நீங்க பேசின அந்த இது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அடுத்தது மாவீரர்கள் நாள் நிகழ்ச்சியை பற்றியில அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மாநாட்டில் நடந்தாங்க. என்ன அங்க நடந்தது, அதனுடைய எப்படி அவங்க வந்து ரியாக்ட்? அதாவது தமிழ் மக்களுக்கான பிரித்தானியத்தின் அனைத்து கட்சிகளின் அமைப்பு, பிரிட்டிஷ் ஆல் பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஃபார் கமர்ஸ், அதில் தான் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து அது பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள ஒரு அரங்கத்தில், பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் போக முடியாதுல்ல, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, அனுமதி இருக்காது. அதனால் அந்த பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், அதில் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி, லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இந்த 3 கட்சி எம்பிக்களும் வந்திருந்தாங்க. ஒரு 50-60க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. பார்வையாளர்களாக மிக முக்கியமான ஒரு ஈழத்தமிழர்கள் வந்து இதில் இருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தப்ப அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே போய் நான் சிறிது நேரம் அந்த ஓய்வறையில் வந்திருந்தப்ப எனக்கு மனசில் ஒரு தயக்கம், எப்படி நம்ம இதை பேச போகிறோம், பிரிட்டிஷ் எம்பிஸ் மத்தியில் பேசுறதுன்னா அவங்களுக்கு அது மனசில் படுற அளவுக்கு பேச முடியணும், பேச்சு சரியாக அமையணும். ஏன்னா எழுதி வச்சு பேச மாட்டேன் நான் எப்பயும், எனக்கு அது எனக்கு ஒரு பழக்கம், குறிப்பு பார்த்தா பேச்சு ஓடாது, அதனால குறிப்பே கையில் எனக்கு இருக்காது. எப்படி அமையுதோ அதுதான், தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி, குறிப்பை பார்த்து பேசுகிற பழக்கம் எப்போ எனக்கு கிடையாது. அது எப்படி அமைஞ்சாலும் அமையட்டும், சிந்தனை ஓட்டம் தடைப்பட்டுரும் பார்வை அங்கே போச்சுன்னா. அது என்னுடைய இயல்பு. சிந்தனை ஓட்டம் வந்து பேசும்போது தன்னால வந்துகிட்டு இருக்கணும், அது ஒரு கரண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கணும். அது அங்க இருக்கக்கூடிய கவனம் இந்த பக்கம் திரும்புதுன்னா சிந்தனை ஓட்டம் வந்து தடைப்படும். அதனால மனப்பாடம் பண்ணி பேசுறது இல்லையே, சிந்தனை ஓட்டத்துல அப்ப என்ன தோணுதோ மனசுல அந்த எண்ணங்களை நான் ஒழுங்குபடுத்தானு பேச முடியும். அதனால கொஞ்சம் கவலையா இருந்தேன் நான். அங்க உள்ள எம்பிக்கள்கிட்ட எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு நீண்ட நாட்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், தமிழ் மக்களினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர்னு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நல்ல ஆரேட்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கவலையும் தயக்கமும், சரியா பண்ண முடியுமாங்கிற ஒரு இது இருந்தது. நான் அந்த அரங்கத்துக்குள்ள போகும்போது எல்லாம் கைதட்டி எழுந்திரிச்சிருந்து வரவேற்ற உடனே எனக்கு நான் எதிர்பாராத வரவேற்பா இருந்தது. அதன் பிறகு என்னை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு என்னை பேச சொன்னாங்க. நான் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை, முதல் நிமிடத்திலேயே நம்பிக்கை வந்துருச்சு. அதை எடுத்த உடனே 2-3 வாக்கியம் சொல்லும் போதே எல்லாருடைய கவனத்தை ஈர்க்க முடியுதுங்க. அதன் பிறகு பேச்சு ரொம்ப சரளமாக வந்தது, நல்லா அமைஞ்சது. என்னுடைய மனதில் உள்ள எண்ணங்களை ரொம்ப பக்குவமாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய ரொம்ப அதில் கவனித்து கேட்டாங்க. ரொம்ப சிறப்பாக என் கடமையை செஞ்சதாக என் மனசுக்குள்ள திருப்தி இருந்தது. எடுப்பிலேயே இன்றைய ஈழத்தமிழர்களுடைய தலைவிதிக்க நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக சொல்லாமல், உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குது, நீங்கள் தானே தனியாக இருந்த தமிழர்களை ஐரோப்பியர்கள் உள்ள வந்த பிறகு நீங்கள் நீண்ட நாள் ஆட்சி செஞ்சு சிங்களவன் கையில் ஒப்படைச்சிட்டு வந்தீங்க. அவங்க தனியான ஒரு அரசு அமைத்து வாழ்ந்தவர்கள், சிங்களவனோட என்னை சேர்ந்து இல்லையே. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் தானே வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிங்க. உங்களால் தானே இன்னைக்கு இவ்வளவு துன்பம். அவங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை முதல்ல எழுதி கொடுத்த சோல்பரி பிரபு, அவருக்கு டிராப்ட் எழுதி கொடுத்தவர் ஐவர் ஜென்னிங்ஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை. நான் காலேஜில் பாலிடிக்ஸை சப்ஜெக்டாக படிக்கும்போது ஐவர் ஜென்னிங்ஸை பற்றி படிச்சிருக்கேன். அவருடைய கொட்டேஷன்ஸை நான் படித்த ஆன்சர் பேப்பரில் எழுதியிருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து மரபுகள் அதிகம், சட்டங்களை விட மரபுகள். அது வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்களாம். சட்டத்தை சட்டப்படி வாசகமா வகுத்துக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு சட்டப்படி வாசகமா சட்டத்துல பதிவு பண்ணாம கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ்ன்னு கன்வென்ஷன் மரபுகள்ல கொண்டு வர்றது. இப்ப இந்தியாவிலே அதை பின்பற்றும். நம்ம பிரித்தானிய பாராளுமன்ற முறையை பெரும்பாலும் பல இதுகளை அதில் பின்பற்றி இருக்கோம். அவங்க வகுத்த அரசியல் சட்டம் தானே, அவங்கள பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அங்க ரொம்ப அதிகம்.
அந்த மரபுகளை மதிக்கிறவங்க. ஒரு கன்வென்ஷன், இது ஒரு கன்வென்ஷன் தான். அது அவர் எப்படி ஐவர்ஜெனிக் சொல்றாருன்னா, the British Constitution is compared to a horse galloping forward looking its head backward. நான் BA செகண்ட் இயர்ல ஆன்சர் பேப்பர்ல எழுதுன வாக்கியம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. வாய்ந்து ஓடும் குதிரை பின்பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு போவதை போன்றது இங்கிலாந்தின் அரசமைப்பு சட்டம்னு அவர் சொன்னார். அவர் தான் இந்த இலங்கைக்கு அரசமைப்பு சட்டத்தை முதல்ல வகுத்து கொடுத்த டிராப்ட் எழுதி கொடுத்தவர். அவர் என்ன சொன்னார்னா, இப்படி சிங்களவர்கள் தமிழர்களுக்கு இவ்வளவு கேடு செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சட்டத்தையே நான் எழுதி கொடுத்திருக்க மாட்டேன், இந்த ஆட்சி முறையவே அப்படின்னு அவர் சொன்னார். இதை நான் அந்த எம்பிகள்கிட்ட சொன்னேன். அது அவங்களை ரொம்ப டச் பண்ணிச்சு. அடுத்து என்ன சொன்னேன்னா, பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே இன்று வரை யாருக்கு உண்மையிலே அந்த நிலம் பூமி சொந்தம்ங்கிறது 4000 வருஷமா இருக்கு. அந்த பூமி பூர்வீக பூமியில யாருக்கு உரிமை அதிகம், யூதர்களுக்கா பாலஸ்தீனியர்களுக்கா? அப்படிப்பட்ட இடத்துல நீங்க ஹிட்லரால் வேட்டையாடப்பட்ட யூதர்களுக்கு ஒரு தேசத்தை உங்க ராணுவ பலத்தை கொண்டு உருவாக்கி கொடுத்தீங்க. இங்க அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் ஏற்பட்டதை போன்ற பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் கிடையாது. தமிழர்கள் தேசம் என்பது அவங்க பகுதி, அவங்க மண், ஆயிரக்கணக்கான வருடங்களா அவங்களுடைய பகுதி. ஆகினால இதுல உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்ததுல வந்து பிரச்சனைக்குள்ள உருவாக்கி கொடுத்தீங்க. இப்ப நீங்க தமிழர்களுக்கு இந்த தேசத்தை உருவாக்கி கொடுங்க, நீங்க தானே இதுக்கு காரணம், அவங்க ஒப்படைச்சிங்க. இப்ப தனியா போறதுக்கு நீங்க ஒழுங்கு பண்ணி கொடுங்க. எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? நல்லா எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு ஆர்குமெண்டேட்டிவா வந்து சொல்லும் போது அது நிச்சயமா அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. நீங்க வந்து இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி கொடுத்தீங்க. இப்ப தமிழர்கள் தனி தேசத்தை அமைப்பதற்கு அவருடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை, சுதந்திர இறையாண்மை உள்ள தனித்தமிழ் ஈழத்தை குறிக்கோளாக வைத்து நடைபெறுகின்ற தமிழீழ மக்கள் நடத்துகின்ற போராட்டத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள். அது ஆயுத போராட்டம் ஆயிட்டே என்றால் உலகம் பூரா ஆயுத போராட்டத்தின் மூலம் தான் விடுதலை இயக்கங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்தியா போன்ற நாடுகள் வந்து 1-2 விதிவிலக்க உலகத்திலே எல்லாமே ஆயுத போராட்டத்துல தான். எதனால் ஆயுத போராட்டம் என்றால் சிங்கள அரசு இந்த ஆயுத போராட்டத்தை தமிழ் மக்கள் மேல திணிச்சிருக்கு. இன்றைக்கு ஈழத்திலே உள்ள விடுதலை புலிகள், தமிழ் இளம் தலைமுறையினர் இந்த ஆயுத போராட்டம் நடத்துறதுக்கு இதை கொண்டு வந்து திணித்ததே வந்து இலங்கை அரசு. அதற்கு வரிசையா சொன்ன எப்படிப்பட்ட இனப்படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அப்ப அதிகார பகிர்வு கொடுப்போம் என்று சொல்வதெல்லாம் உலகத்தை ஏமாத்துற வேலை. 57லேயே அதிகார பகிர்வுக்காக நாங்க ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னு அதை கழிச்சு குப்பத்தொட்டியில போட்டான். 65 அதே போல ஒரு ஒப்பந்தம் தந்தை செல்வாவோட செல்வநாயகம் போட்டார். முதல் ஒப்பந்தத்தை பண்டாரநாயகா போட்டாரு, அதை தூக்கி கிழிச்சறிங்க. புத்தபிட்சுக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. 65 ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை கிழிச்சு போட்டாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படை சாராம்சத்தையே இப்ப க்ளோஸ் பண்ணி 2 வடக்கும் கிழக்கும் தனித்தனி. அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் இதுவரை எந்த அதிபரும் சொல்லாத ஒரு அக்கிரமமான கருத்தை ராஜபக்சே சொல்றான். இது சிங்களர் தேசம்ங்கிறான், புத்தமத நாடுங்கிறான். தமிழர் தாயகம் என்ற கருத்தையே நாங்கள் ஏற்கவில்லை, தமிழர்களுக்கு பூர்வீக தாயகமே கிடையாதுங்கிறான். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டுங்க, அது இல்லைங்கிறான். தமிழ் ஹோம்லேண்டுங்கிற கான்செப்டே ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறான். இப்படிப்பட்ட ஒருவரிடம் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு கொடுப்போம்னு சொல்றது வந்து யாரு நம்பவே முடியாது. தமிழர்கள் யாராவது ஒருபோது நம்ப மாட்டாங்க. 13வது சட்ட திருத்தம்னு சொல்றதை ஏமாற்ற, அது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளல, அது அதிகாரமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீங்க ஒரு தமிழீழத்தை அங்கீகரிக்க முன்வாங்க. ஒரு தேசம் என்பது அந்த மக்கள் உருவாக்குறது தானே. அந்த மக்களுக்கு தங்கள் தேசம் அவங்க ஒரு இந்த நிலம் எங்கள் மண், எங்கள் பூர்வீக மண், இது எங்கள் தேசம் போது இல்ல இந்த தேசத்துக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு சிங்களவனுக்கு என்ன அதிகாரம்? ஒருமைப்பாடுங்கிறது என்ன? அப்படின்னா மக்களினுடைய கருத்து அடிப்படையில் ஒரு தேசம் உருவாக்கலாம் என்றுதான் ரெஃபரண்டம் உலக சர்வதேச நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை கிழக்கு தைமூர்ல நீங்க கொண்டு வந்தீங்க. 74% மக்கள் கிழக்கு தைமூர் தனி நாடா போகணும்னாங்க. இன்றைக்கு ஐநா சபையினுடைய மேற்பார்வையில கிழக்கு தைமூர் தனி நாடாக நீங்க அறிவிச்சிருக்கீங்க. மாண்டினியரோங்கிறது ஒரு 6.5 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு பகுதியை ஒரு தனி நாடா இப்போ அறிவிச்சாச்சு. 52% மக்கள் தான் அதுல தனி நாட்டுக்கு ஓட்டு போட்டிருக்கிறான் ரெஃபரண்டத்துல. செர்பியா தனிநாடுன்னு போயிடுச்சு. இங்க 100க்கு 100 தமிழ் மக்கள் வந்து எங்களுக்கு தனிநாடு என்று ஒரு பொது வாக்கெடுப்பு போல 77 பொது தேர்தலையே தந்தை செல்வா தனி தமிழீழம் தான், தேசிய
ஒரு நாடுங்கிற போது இறையாண்மை உள்ள தமிழ் ஈழம் என்கின்ற சுதந்திர நாடு வேண்டும் அப்படின்னு அப்படி தீர்மானம். அந்த அடிப்படையில் அது 77 தேர்தலில் பொதுவாக்கு அது தமிழ் மக்களுக்கு பரிபூர்ணமா ஓட்டு போட்டாங்க. தட் இஸ் எ ரெஃபரண்டம். அதுவே வாக்கெடுப்பு. ஆகையினாலே இந்த ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை நீங்க ஆதரிக்கணும். அங்க உணவு இல்லை, மருந்து இல்லை, மனித உரிமை மீறல்கள் உலகத்தில் எங்கு நடக்காத அளவுக்கு நடந்திருக்கு. ஹிட்லர் செய்த கொடுமைகளை விட கொடுமைகளை இன்னைக்கு சிங்கள அரசு செய்யுது. இந்த சூழ்நிலையில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். எதனாலும் இல்லாத ஒரு பேர் ஆதரவு எழுச்சி எங்கள் தமிழகத்தில் 6.5 கோடி தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவு கொண்டுள்ள ஈழத் தமிழர்களோடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரத்த பந்தமும் சொந்தமும் கொண்டிருக்கின்ற தாய் தமிழகத்து மக்களிடம் ஒரு அனுதாபமும் ஆதரவு உணர்வும் அலைவீசுகிறது. இது இந்தியாபுரம் பிரதிபலிக்கிறது. இந்தியாவிலும் நிலைமை மாறும். விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குகின்ற நாளும் வரும். அப்படிப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் ஏற்படும். நான் ரொம்ப கவனமா சொல்லி இருக்கிறேன். இந்திய அரசை நான் அங்கே விமர்சிக்கவில்லை. அது முறை இல்லை. இங்க இன்னொரு தேசத்துல போய் நான் விமர்சிக்கிறேன். என்னுடைய நாட்டை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இத சொன்ன பிறகு தமிழீழத்தை நீங்கள் அங்கீகரிக்க வரணும். அதுக்குரிய காலம் வரணும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகத்தை திறக்க கொழும்பு அனுமதிக்கல. இதுவரைக்கும் அனுமதிக்கல. என்ன காரணம்? மனித உரிமை கமிஷனுடைய தலைவியாக இருக்கக்கூடிய லூயிஸ் ஆர்பர் அம்மையாரை உள்ளே செல்ல அனுமதிக்கல. அவன தமிழச்சியா? நான் கேட்டேன். தமிழ் உமன். அப்ப சர்வதேச பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிக்கல. நடக்கிறது அங்க இனப்படுகொலை. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தட் ஐலண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா? ஜெனோசைட் பெர்பெட்ரேட்டட் பை தி ரேசிஸ்ட் சிங்களா கவர்மெண்ட். இந்த இனப்படுகொலையை வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைப்பதற்கு தான் இவர்கள் எல்லாம் அனுமதிக்கிறது. பார்வையிட அனுமதிக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த உண்மைகளை சர்வதேச நாடுகள் உணர்ந்து செய்யணும். அதுக்கு நீங்கள வழிகாட்டணும். நீங்க முன்னெடுத்து செல்லணும். என்ன மாதிரி அவங்க வழிகாட்டணும், முன்னெடுத்து செல்லுன்றதை பத்தி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுங்க. அங்குள்ள மக்கள் எப்படி கொல்லப்படுறாங்கிறதுக்கு இன்சிடென்ட்ஸ் சொன்னேன். செஞ்சோலையில 61 சிறுமிகள், அனாதை சிறுமிகள் காப்பகத்திலே குண்டு வீச்சிலே கொல்லப்பட்ட கொடுமை. பீட்டர் தேவாலயத்திலே குண்டு வீச்சு 168 தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட கொடுமை. செம்மணி புதைகுழிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், அதெல்லாம் பெண்களின் எலும்புக்கூடுகள் இருக்கு. கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள். இவையெல்லாம் எவ்வளவு பெரிய கொடிய அடக்குமுறையை, வன்முறையை ஏவி விட்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சரியான சாட்சியங்கள். எனவே நீங்கள் இது இனப்படுகொலை நடத்துகின்ற அரசு யுத்தத்தை முதலில் நிறுத்தட்டும். போர் நிறுத்தம் அறிவித்ததே புலிகள் தான். 60 நாளைக்கு பிறகுதான் இவங்க வேற வழி இல்லாம சர்வதேச அபிப்பிராயத்துக்கு பயந்து அறிவிச்சாங்க. இப்பொழுது விடுதலை புலிகள் போரை நிறுத்த தயாராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இலங்கை அரசு நாங்க ராணுவ ரீதியாக அழித்து விட்டுத்தான் மறுவேலைங்கிறான். இதை நீங்க தடுப்பதற்கு குரல் கொடுக்கணும். அதற்குரிய நடவடிக்கைகளை இங்கிலாந்து அரசு போரை நிறுத்துவதற்கும் அங்குள்ள தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அரசு, பிரித்தானிய அரசு மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு இதை பேசுற ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு, என் வாழ்நாளிலே ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியை தமிழ் மக்கள் சார்பாக நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு இந்த சாராம்சத்தை வச்சு நான் பேசுறேன். இறுதியா அவங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு பிறகு நீங்க பேசின அந்த உரைக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசின விதம் எப்படி இருந்தது? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசினாங்க. நான் சொன்னேன், இங்க 2 லட்சம் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பகுதி ஏற்படுத்துறது இல்லை. ஆமா. இன்னொன்னு சொன்னேன், இதுவரைக்கும் விடுதலை புலிகள் தங்களுடைய போரில் கூட எங்கேயும்
ஒரு சிங்கள பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கியதாக ஒரு செய்தி கூட கிடையாது. சிங்கள அரசே அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியல, இது வரைக்கும் சொல்ல முடியல. இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கிடணும். அப்பாவி மக்களை சிங்களவர்களை தாக்குகிற வழக்கமே அவங்களுக்கு கிடையாது. ராணுவ கேந்திரங்கள், ராணுவ முகாம்கள், ராணுவ ரீதியாக ஏவுகின்றவர்கள் அவர்கள் தான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு பேசி முடிச்ச உடனே அவங்க சொல்லும் போது, ஈழத்தமிழர்களுடைய படுற கஷ்டத்துல நாங்கெல்லாம் கவலைப்படுறோம், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவங்களுடைய துன்பங்கள் நீங்கணும், அவர்களுக்கு நம்மால் முடிந்த வகையில உதவி செய்யணுங்கிற கோணத்துல பேசினாங்க. அதுல என்னுடைய பேச்சை பாராட்டி பேசினாங்க. அதுல ஸ்டீஃபன் பவுண்டுங்கிற ஒரு லேபர் பார்ட்டி எம்பி, ஆளுங்கட்சி எம்பி, ஒயிட், அவர் வெள்ளைக்காரர், அவரு பேசும்போதுதான் நான் ரொம்ப கூச்சப்பட்டேன். எனக்கு அவ்வளவு தகுதி இருக்காடு எனக்கு தெரியல. ஆனா அவர் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாரு, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஆயிரக்கணக்கான 1000 வருடங்களாக இங்கிலாந்து நாட்டிலே தோண்டி இருக்கிறார்கள். தி கிரேட் ஆரேட்டர்ஸ் ஓவர் a period of 1000 years பேச்சுக்கள் பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்திலே சிறந்த பேச்சாளர்கள் பிரிட்டன்ல பேசியிருக்காங்க. என் வாழ்நாளில் என் மனதை தொடுகின்ற ஒரு உணர்ச்சிகரமான உரை, வைகோவின் உரை போல உரையை நான் கேட்டதில்லை. அது இங்கிலாந்தின் வரலாற்றில் இடம்பெற வேண்டிய பேச்சு இது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்டேரியன் என்னை இப்படி பாராட்டி பேசினது உண்மையிலேயே எனக்கு நான் அதை 1% கூட எதிர்பார்க்கல. இது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய உள்ளுணர்வு அங்க பேசினேன். என் உள்ளத்திலே ஆழத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகளை, உணர்ச்சி, வேதனை, அது அந்த நேரம் இயற்கையினுடைய உதவி, எனக்கு நல்ல வாக்கியங்களும் சொற்களும் அவங்க மனசை தொடர அளவுக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைச்சது. அப்படிதான் நான் நினைச்சிட்டேன். அதன் பிறகு வெளியே வர்றப்ப அந்த பார்வையாளர்களா ஈழத்தமிழ் குடும்பங்கள் எல்லாம் கையை பிடிச்சிட்டு பல பேர் கண்ணீரோடு தான் எனக்கு நன்றி சொன்னாங்க. எங்க மக்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப செய்றீங்க, இது யாரும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செய்யறீங்க, இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயே இப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாராட்டி சொன்னாங்க. எனக்கு அது என் வாழ்க்கையில சில கடமைகளை செய்யும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வேலையை செய்தோம்னு அந்த திருப்தி எனக்கு அன்னைக்கு. இப்போ இங்கிருந்து நீங்க லண்டனுக்கு போறப்ப கடைசியா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொன்னது, முதல்ல அவருக்கு விசா மறுக்கப்பட்டது. அதன் பிறகு இவர் அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தான் போறாரு. புலிகளுடைய ஆதரவாளர் அல்ல, அது சம்பந்தமான செயல்பாட்டிலும் இல்லை அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்தியை போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்துக்கு, அந்த மாநாட்டுக்கு அடுத்ததாக மாவீரர்கள் நாள், விடுதலை புலிகளுடைய மிக சிறப்பு வாய்ந்த அந்த மாவீரர்கள் நாள் நிகழ்ச்சியில், அதுவும் மிகப்பெரிய மக்கள் திரளான அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இங்கே இல்லை, அப்படிலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் செயல்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே தானே போயிருந்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் என்னை யாரும் அப்படி கேட்கவும் இல்லை. எனக்கு விசா கேட்ட 3வது நாளே கொடுத்துட்டாங்க. இங்க பல பேர் இந்த பயணத்தை தடுக்க நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சில அக்கறை உள்ள சக்திகள் இருக்குன்னு. ஆக என் பயணத்தை எப்படியும் கவனமா போயிடணுங்கிறதுனால நான் எச்சரிக்கையா இருந்தேன், முன்னெச்சரிக்கையா இருந்தேன். நான் இது மாதிரி எதுவும் பேச மாட்டேன்னோ அது மாதிரி ஒன்றும் சொல்லலை. எனக்கிட்ட நிபந்தனை எதுவும் கிடையாது, கண்டிஷன் எதுவும் கிடையாது. நல்ல ராஜ மரியாதையோட நான் போய் அங்க எமிகிரேஷன் கவுண்டர்ல பாஸ்போர்ட்டை நீட்டேன். 1வது நிமிடத்துல சீல் அடிச்சு என்கிட்ட கையில கொடுத்துட்டாங்க. என்னை யாரும் கூட்டு விசாரிக்க கூட இல்லை. நான் நாடறிந்த விடுதலை புலிகளின் ஆதரவாளருங்கிறது அவங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து அரசாங்கத்துக்கே தெரியும். ஏன் சொல்றேன்னா, நான் இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை, இந்த இலங்கை இந்தியா பகுதியை கவனிக்கிற அதிகாரிகளை போய் நான் சந்திச்சு நான் 1 மணி நேரம் பேசினேன். அவங்க மும்பை இந்த குண்டு வெடிப்பு நடக்கலைன்னா நீங்க வெளிவிவகார அமைச்சரையே நீங்க சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல அங்க பார்லிமெண்ட் பில்டிங்குள்ள நடந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நான் மாவீரர் நாளில் நான் கலந்து கொள்ள போறேன்னு அங்க உள்ள தொலைக்காட்சிகளுக்கே நான் சொல்லிட்டேனே முன்கூட்டியே. இங்கதான் செய்தி அப்ப தவறா நான் தொலைக்காட்சிகளுக்கே சொன்னேன், ஐபிசி வானொலியில சொன்னேன், அங்குள்ள தமிழர்களுக்கு ஆதரவான தொலைக்காட்சி நிறுவனத்துல சொன்னேன். நேரடியா ஒளிபரப்பி முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ஒளிபரப்பிட்டாங்களே. அதுலயே மாவீரர் நாள்ல நான் வைகோ பேசுவாருன்னு நானே பேசுவேன்னு சொல்லிட்டேனே. தீபன் தொலைக்காட்சியில நேரடியா சொல்லியிருக்கேன், ஒன்னும் ஒளிவு மறைவு இல்லையே.
அந்த மாநாட்டு நிகழ்ச்சியில நீங்க பேசுறப்ப அந்த மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ரொம்ப கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க கூடி இருந்தாங்க அந்த நேரத்துல. 60,000 பேர் கலந்துகிட்டதாக ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தகவல் சொல்லியிருக்கு. போலீஸோட தகவலே 60,000 பேர். அந்த அரங்கத்துல வந்து நாற்காலிகள் கொள்ளாம பின்னாடி நின்னாங்க. வெளியில அந்த அரங்கத்தை ஒட்டி ஒரு பெரிய அரங்கம் இருக்கு, அதுலயும் அந்த ஒலி எல்லாம் கேக்குது. அங்கேயும் நிறைய கூட்டம் இருந்திருக்கு. பல ஆண்டுகள்ல இவ்வளவு கூட்டம் வரல. அந்த அளவுக்கு பெரிய அரங்கங்களா அது? ஆமா, லண்டன்லயே உள்ள பெரிய அரங்கம், எக்ஸல் ஹால். அது அந்த பேரு ஜேம்ஸ் நதிக்கரையில தான் இருக்கு. ரொம்ப அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததுல அவங்க வடிவமைத்திருந்த முறை இருக்கு பாருங்க. அந்த மேடை, இறந்து போன வீரர்களுக்காக அவர் எழுப்பியிருக்கின்ற நினைவு சுடர், அது வைத்திருக்கிற முறை, இறந்து போன மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்கு அமைக்கப்பட்ட கூடம், அதை விட அங்க உள்ள நுழையும் போதே எல்லார் கையிலையும் கார்த்திகை பூக்களை கொடுத்தாங்க. 1000 ஊழியர்கள் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் என்ன அருமையான ஏற்பாடு. ஒவ்வொரு வருஷத்திலே வந்து அகல் விளக்குகளை கொடுத்தாங்க. மெழுகு வர்த்தி மாதிரி உள்ள ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு அதை ஒரு அகலுக்குள்ள, மண் அகலுக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. அதை வந்து இந்த தீப சுடர்களை வந்து வரிசையா வந்து ஏத்துறாங்க ஒவ்வொரு வரிசையிலையும். அதன் பிறகு அவங்க சொல்லும் போது கார்த்திகை பூக்களை மேல அப்படி தூக்குறோம். எல்லாம் எழுந்துச்சு, மேல வரைக்கும் போய் அது பூக்கள் கீழே விடுது. அதன் பிறகு இந்த எல்லாரும் இந்த தீப சுடரை கையில ஏந்துரும். அது எப்படி ஒரு 50,000க்கு மேற்பட்டவங்க தீப சுடர்களை ஏந்துறதுங்கிறது ஒரு சோகமான பாடல் ஒலிச்சுட்டு இருக்கு. அந்த அந்த அரங்க அமைப்புல அவங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முறையும் நேர்த்தியும் ஒழுங்கும் நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. குடும்பமும் வந்திருக்காங்க. கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், இளைஞர்களும் இளம்பெண்களும் நிறைய இருந்து எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா நடுவயதுக்காரங்க பாதிக்கப்பட்ட அடுத்த தலைமுறையும் ஆர்வமா வந்திருக்காங்களேங்கிறது. நான் ஒரு 50 நான் பேசுவேன்னு அறிவிச்சப்பே அந்த அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தில் ஒரு பேர் ஆதரவு கரவொலி எழுந்தது. அதை ஸ்கிரீன்ல போட்டாங்க, வைகோ அண்ணன் நிறைவாக பேசுவார் அப்படின்னு. அதன் பிறகு நான் வேஷ்டி ஜிப்பா இந்த சாலையில போய் சைடில் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். அந்த மேடைக்கு பக்கத்தில் நேரடியாக தெரியாது. நிறைவாக பேசுவார்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி என்னை ரொம்ப உயர்வா சொல்லி நமக்காக, ஈழத்தமிழ் மக்களுக்காக எண்ணற்ற துன்பங்களை தாங்கி பலமுறை சிறைச்சாலைக்கு சென்று எவ்வளவோ வேதனைகளை சுமந்திருக்கின்றார். உயிருக்கு பயப்படாமல், மரணத்துக்கு பயப்படாமல், உயிர் போவதை பற்றி கவலைப்படாமல் நம் மண்ணுக்கே வந்து கழுத்தில் நஞ்சு குப்பை கட்டி கொண்டு நம்மோடு போராடிய போராட்ட களத்தில் நின்றவர்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவர் பேசுவார்னு சொன்னாங்க. அந்த உரையில வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க உணர்ச்சி என்ன நடந்தது, என்ன நான் என்னுடைய மனதில என்ன உணர்வுகள் இருக்கு, அது இறந்து போன மாவீரர்களை பற்றி வரிசையா சொன்னேன். பெயர்களை, முக்கியமானவங்க பெயர்கள் எல்லாம் சொன்னேன். பல பேர் வழியே சொன்னாங்க, எங்களுக்கே பல பெயர்கள் ஞாபகம் இல்லை, எங்களுக்கே தெரியல. நீங்க தொடக்க காலத்திலிருந்து போராடிய முக்கிய தளபதிகள் பெயர்களை வரிசையா சொன்னீங்க, அவங்களுடைய இதை சொன்னீங்க. அது ரொம்ப எல்லா மனசு ஒழுக்குச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த இறந்து போன வீரர்களை பெருமைப்பட அவங்களுடைய இதை சொன்னீங்க, அது ரொம்ப எல்லா மனசு ஒழுக்குச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த இறந்து போன வீரர்களை பெருமைப்படுத்துறதுங்கிறது பழைய நாகரிகத்துல ஒரு வழக்கம். தமிழர்கள்ட்ட இருந்த நடுகள் நடுவது அதானே இப்ப கல்லறையா வச்சு, அதே கிரேக்கத்துல இருந்தது. அதையும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க எப்படி அவங்க இறந்து போனவங்க எலும்புக்கூடுகளை 3 நாள் மரியாதை செலுத்தி அப்புறம் கொண்டு புதைப்பாங்க. அங்க ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க அந்த புதைக்கிற இடத்துல. அந்த வழக்கம் அங்க இருந்தது. அது அது அந்த பேச்சை நான் சொன்னேன். பெரிக்லிஸ் பேசுவாங்க அவங்கள பற்றி, இறந்து போனவங்களை பற்றி. இது வந்து அதே அந்த அதுதான் எங்க தொல்காப்பிய சூத்திரத்தையும் சுட்டி காட்டி நான் சொன்னேன். அதன் பிறகு அவங்களுக்குடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சொல்லி வரும்போது அவங்க அவங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இழப்பு காலம் இருக்கு பாருங்க, அது நினைவூட்டணும்னு அழுதுவாங்க. அதுதான்
அவங்க படுற கஷ்டத்துல அது வந்து இந்த பட்டணம், இந்த லண்டன் பாரிஸ் பட்டண வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை சலசலக்கும் பனைமர ஓலைகளினுடைய சலசலப்பு சத்தம் கேட்கின்ற அந்த ஈழ மண்ணின் அந்த அங்க போய் நம்ம ஊருடைய காற்றை சுவாசிக்கிறதுல உள்ள சந்தோஷம் எதுலையும் இருக்காது. அது உரிமை உள்ள நாடாக அது வளர்ந்து அங்க நீங்க போற காலம் வரணும் அப்படின்றதெல்லாம் பேசுறேன். ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்தது அந்த இது. அது நல்ல அது பேசி முடிச்ச உடனே நிகழ்ச்சி முடிஞ்சது. நான் மேடை விட்டு கீழே இறங்கி வந்து 3 மணி நேரம் ஆச்சு என்னை வெளியே கொண்டு வரேன். அவ்வளவு பேர் சூழ்ந்துட்டு கையெழுத்து கேட்கணும், புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு அது திக்குமுக்காடி போயிட்டேன். ஒரு கள்ளங்கப்படம். ஆமா, 6 மணிக்கு முடிஞ்சது, 9 மணிக்கு தான் நான் வெளியே வந்தேன். ஐயா, அப்ப அடுத்த தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வரும். இப்ப ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே மிக வலுவான போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு பெரிய அளவில் இறங்கி மிகப்பெரிய மறியல், ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வெளிப்படுத்தி இருந்தது. அப்போவே நீங்க சொன்ன அந்த கோரிக்கைகள் வந்து முக்கியமானது வந்து தமிழக அரசு மத்திய அரசிடம் சொல்லி மிக விரைவில் அங்கு போரை நிறுத்துவதற்கு வழி காண வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை தான் வச்சிருந்தீங்க. அதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப காலம் நகர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்ப தமிழக முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தை இங்கே கூட்டுறாரு. அதுல வந்துட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலந்துக்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துக்கல. அதன் பிறகு வந்து எடுத்த சில முடிவுகளின் அடிப்படையில் வந்துட்டு டெல்லிக்கு பரவுக்கு போய் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரதமரை சந்திச்சுட்டு வந்திருக்கு. அதுலேயும் வந்துட்டு நம்முடைய கட்சி வந்து பங்கெடுத்துக்கல. ஏன் வந்து பங்கெடுத்துக்காம போறதுக்கான காரணங்கள் வந்து என்ன? ஈழத்தமிழர்கள் பிரச்சனை சரி, இது வந்து முக்கியமான இது, நாமளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், முதலமைச்சரும் அதை தான் சொல்றாரு. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம போனது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஐயா. ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை மக்கள் மன்றத்தில் நான் அடையாளம் காட்டியிருக்கேன். 4 வருட காலமாக இந்த ஈழத்தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை இந்திய அரசு கூட இருந்து செய்து சிங்கள சர்க்காருக்கு உதவி செய்யுதுங்கிறது எல்லாமே முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? குரல் கொடுத்தாரா? எப்பயாவது டெல்லிக்கு போய் ஈழத்தமிழர்களை பற்றி பேசினாரா? இந்த ராணுவ உதவி செய்யாதீங்கன்னு சொன்னாரா? ரடார் கொடுத்தது தப்பு, திரும்ப வாங்குங்கன்னாரா? பலாலி விமான தளத்தை புதுப்பிச்சு கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா? பத்திரிகைல வந்தது இல்ல. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க கடிதம் எழுதிருக்கீங்க. நேரா சந்திச்சு பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு. நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகள்ல வந்திருக்கு. நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒப்பந்தம் போட போறதாக பத்திரிகையில வருது, தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில வருது, பலாலியில விமான தளத்தை புதுப்பிச்சு கொடுத்ததாக இலங்கை தளபதி சொல்றான். இது எல்லாம் தெரிகிற இந்த 4 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் இனத்துக்கு தலைவர் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய தலைவர் வந்து இதுக்காக வந்து இந்த இனத்தை காப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பொழுது ஏன் எடுக்கல? இப்ப வைகோ ஏன் கூட போகலன்னா அந்த 4 வருட காலமாக என்ன நடவடிக்கை இவர் எடுத்தாரு? இதை பற்றி என்னைக்காக கவலைப்பட்டதுண்டா? செத்து மடியட்டு, அதை பற்றி ஒண்ணும் இல்ல, புலிகள் ஒழிக்கப்படுற மாதிரி ஒழிக்கப்படட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு வரும்னு அவர் நினைக்கல. தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பு வந்து எதிர்பாராத அளவுக்கு கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆதரவும் அனுதாபமும் ஏற்பட்டு அது வந்து இலங்கையில தமிழனை கொல்றதுக்கு இந்திய சர்க்கார் தான் ஆயுத உதவி கொடுக்குதுன்னு சொல்லும் போது கோபம் பூரா மன்மோகன் சிங் சர்க்கார் மேல பாயும் போது அந்த சர்க்காரில் பங்கு வகிக்கின்ற அங்கம் வகிக்கின்ற கட்சி தானே திமுக. நான் திட்டவட்டமா எழுதி கொடுத்திருக்கிறேன். இந்த ரத்த பழிக்கு மன்மோகன் சிங் அரசும் அந்த அரசில் பங்கு வகிக்கின்ற கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும். தமிழர்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும், அந்த மண்ணிலே பிணமாக விழுந்த ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியினுடைய பிணத்துக்கும் மத்திய சர்க்கார் பொறுப்பேற்க வேண்டும். அந்த சர்க்காரிலே பங்கு வகிக்கிற கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ரிட்டனா கொடுத்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்திருக்கிறேன். ஆக இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து நாங்கள் மத்திய சர்க்காரின் துரோகத்தை எதிர்த்து நாங்கள் மறியல் போராட்டம் நடத்த போறோம்னு சொன்ன அன்னைக்கு சாயங்காலம் தான் மயிலாப்பூர்ல கூட்டம்ங்கிறாரு. அதுக்கு முன்னாடி இல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் உண்ணாவிரதம் அறிவித்த பிறகு கூட ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லல. மத்திய அரசின் துரோகத்தை எதிர்த்து
கண்டித்து மறுமலர்ச்சி திமுக மறியல் போராட்டம் 10ஆம் தேதி அறிவிச்ச பிறகுதான் நான் காலையில செய்தி கொடுக்கிறேன், மாலையில 5 மணிக்கு. அவரை பொறுத்த மட்டும் என்னுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் என்னை பொருட்டாக மதிக்கிறதா காட்ட மாட்டார். வைகோவா எங்க இருக்கானாம் பாரு, மதிமுகவா எங்க இருக்கும் பாரு. ஆனா நான் சொல்ற கருத்தை அவர் பார்த்து அதை எப்படி முறியடிக்கிறது தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். உடனே மயிலாப்பூர்ல கூட்டம் போட்டாரு, எல்லாரும் மொத்தமா செத்து போவோம்னாரு. இது என்ன ஒப்பாரி? நீங்க செய்ய வேண்டிய அவரை பொறுத்த மட்டும் என்னுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் என்னை பொருட்டாக மதிக்கிறதா காட்ட மாட்டார். வைகோவா எங்க இருக்கானாம் பாரு, மதிமுகவா எங்க இருக்கும் பாரு. ஆனா நான் சொல்ற கருத்தை அவர் பார்த்து அதை எப்படி முறியடிக்கிறது தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். உடனே மயிலாப்பூர்ல கூட்டம் போட்டாரு, எல்லாரும் மொத்தமா செத்து போவோம்னாரு. இது என்ன ஒப்பாரி? நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னைக்காவது செஞ்சீங்களா? அதன் பிறகு அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டது குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்துட்டா பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகுது, இந்த குற்றச்சாட்டு சேர்ந்துக்கிடும். அது ஈழத் தமிழர்களை கொண்டு குவிக்க ஒரு இன துரோகத்தை செய்கின்ற குற்றச்சாட்டு தேர்தலில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். உலகம் புறாவிலும் இன துரோகி என்கின்ற ஒரு அவப்பெயர் வந்துடும். இதுல தப்பிக்கிறதுக்காகத்தான் அவர் அனைத்து கட்சி கூட்டம்னாரு. நாங்க ஏன் கலந்துக்கிடல? இவர் போட போற நாடகம் எனக்கு தெரியும். அப்ப நாங்களும் கூட சேரும் போது என்னுடைய குற்றச்சாட்டின் கூர்மை தன்னாலே முனமுழுங்கி போயிருது. ஆக எங்களுடைய குற்றச்சாட்டை காட்டி தென்னாட்டிலே திமுகவும் அண்ணா அவர்களும் எங்கள் புறக்கணிக்கப்படுறோம்னு சொல்றாருன்னு சொல்லி இதை காமிச்சு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை ஜவஹர்லால் நேருட்ட வாங்கினார். அதுபோல நாங்க அதுக்கு பயன்படலாமே. ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கிறான் வைகோ, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றான், நம்ம அது மாதிரி காரியம் செய்யக்கூடாது, ஆயுதம் கொடுக்க கூடாது, நம்ம திரும்ப வாங்கணும், அப்படி அது அரசியல் ரீதியாக நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுமே. இவரோட சாங்களும் போய் சேர்ந்து ஏதோ இவர் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்காக நடவடிக்கை எடுத்த மாதிரி அந்த ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்க எப்படி உடனடியாக முடியும்? அப்ப என்னுடைய குற்றச்சாட்டை நான் கூர்மையான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டினுடைய கூர்மையை நானே முனைய முழங்க செய்வதா? ஒன்று. ரெண்டாவது, நாங்க சொன்னதுதான் நடந்திருக்கு. நீங்க ராஜினாமா நாடகம் ஆடினீங்க, ராஜினாமா செய்துட்டாங்களா? கலந்துகிட்ட கட்சிகள், நாங்க கலந்துக்கணும்னு கேட்டவங்கள நாங்க கலந்துக்கல. கலந்துகிட்ட கட்சிகள் மத்திய அரசு கிட்ட ராஜினாமா பண்ணிட்டோம்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துடும், பிறகு யாருக்கிட்ட போய் கேட்பது அப்படின்ற ஒரு இதை சொல்றாருங்க. நீங்க ஒரு இனம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, தீ பிடிச்சு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க உடனே அணைக்கிறதுக்கு வேலை பார்க்கவா வேற நடவடிக்கை எடுப்பீங்க? நீங்க எம்பிக்கள் ராஜினாமா செய்து அரசு கவிழ்ந்துருங்கிற பயம் வந்தா மன்மோகன் சிங் சர்க்காருக்கு ராஜபக்சேனுடைய நல்லெண்ணமும் அவனுடைய நட்பு வேணும்னு நினைக்கிறத விட சர்க்காருக்கு ஆபத்து வந்துடும் பயம் வந்திருந்தா போற நிறுத்துற ஒரு வார்த்தைக்காவது சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப ராஜினாமா என்று ஏன் அறிவிச்சாரு நான் கேட்கிறேன். ராஜினாமா என்று அறிவித்து விட்டு 2 வார காலம் தவணை போட்டு அது ஒவ்வொரு நாள் பத்திரிகைக்கு விளம்பரம் போடுறதுக்கு என்று மகளிடம் வாங்கினார், இன்று கட்சி எம்பிக்களிடம் வாங்கினார் செய்தி போட்டீங்களே தவிர அப்ப எதுக்காக அறிவிக்கணும்? நீங்க என்ன லோக்சபா ஸ்பீக்கரா ராஜ்யசபா சேர்மனா இவர் வாங்கி வைக்கிறதுக்கு? அப்ப அது ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு நாடகம். இது ஒரு துரோகத்தின் அடுத்த கட்டம். சரி, அடுத்து என்ன? சட்டமன்றத்தில் தீர்மானம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஏத்துக்கிடுச்ச, பன்னீர்செல்வம் ஆதரிச்சு தானே பேசினாரு. எங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது, ஆயுதங்கள் கொடுக்க கூடாது, கொடுத்த ரடார்களை திரும்ப வாங்கணும், தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் ரத்து செய்யணும், இலங்கைக்கு கொடுக்க வட்டியில்லா கடனை ரத்து செய்யணும், இவையெல்லாம் தீர்மானத்தில் சேர்க்கணும்னு எங்க அவைத்தலைவர் கண்ணப்பன் சொன்னாரு. அதை ஏத்துக்கிடல. அதுக்காக நாங்க மறுத்து வெளிநடப்பு செய்யலையே. சட்டசபையில ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள அந்த மை காயறதுக்குள்ள ராஜபக்சே டெல்லியில பிரைம் மினிஸ்டரை சந்திச்சுட்டு போர் நிறுத்தங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, விடுதலை புலிகளை விட்டா அழிச்சு விட்டு தான் மறுவேலன்னு கொக்கரிச்சிட்டு போனானே. ஒரு நாகரிகத்துக்காவது இந்தியாவில் இப்படி பேசினா தனக்கு நல்லது இல்லைங்கிற பயம் இருந்தா நான் போய் கொழும்பில் தான் இதை பற்றி கருத்து சொல்ல முடியும்னு ஒன்னும் சொல்லாம டெல்லியில இருந்து அங்க போய் இந்த கருத்தை வேற மாதிரியோட சொல்லியிருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இவ்வளவு திமுறா நான் புலிகளை ஒழிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன், போர் நிறுத்தங்களை பத்தி பேச்சே கிடையாதுன்னு சொன்னா
6.5 கோடி மக்களினுடைய ஒரே குரலான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு பதிலா நம்ம கன்னத்துல அடிச்ச மாதிரி ஒரு திமிர்ல அவன் வந்து அவ்வளவு அகம்பாவத்துல பேசிட்டு போனானே. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், இந்திய மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு தான் நான் குற்றம் சாட்டினேன். அப்ப அதுவும் வந்து மக்களை ஏமாற்றத்தான் பயன்பட்டது. சரி, அடுத்து திடீர்னு சொல்லி சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம், நாங்க போய் டெல்லியில போய் பார்க்க போறோம் அப்படின்னாரு. அதுல கூட்டத்தை போட்டு இதுல ஒன்று நடக்க போறது இல்லை, இது ஒரு கடுத்துடைப்பு நாடகம்னு சொன்னேன். இப்ப எம்பிக்கள் போனாங்க, பிரைம் மினிஸ்டர் ஏதாவது வாயை திறந்து பேசினாரா? இடிச்சபடியாட்டம் உட்கார்ந்து இருந்தாரு. நான் வருத்தப்பட்டு சொல்றேன் அந்த வார்த்தையை. நான் பிரதமரை சந்திக்காததா, இதுக்காக முறையிடாததா, ஒவ்வொரு தடவை 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசாததா. இப்ப வந்து முழுக்க இந்த போரை பின்னால் இருந்து இயக்குறது இந்திய சர்க்கார். இப்ப கலைஞர் வந்து கட்சி தலைவர்களை கூட்டிட்டு போனாரு. நான் கேட்கிறேன், நீங்க போனது இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக என்று சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களை, சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் மற்ற கட்சிகளையும் அழைத்து கொண்டு போறேன்னு அழைச்சிட்டு போனீங்க. அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அதை பற்றி மட்டும் பேசிட்டு தமிழ்நாட்டின் தேவைகள், வெள்ள நிவாரண உதவி, மின்சார திட்டம், அதுக்கு தனியா சந்திச்சு கேட்கணும். முக்கியமா இதுக்காக தான் போனது, இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக தான் நான் கேட்பது. நீங்க இந்த பர்பஸுக்காக போறோம்னு இத்தனை கட்சிகளை கூட்டி போனீங்க. இத்தனை கட்சிகளை கூட்டிட்டு போகும்போது அதை பற்றி மட்டும்தான் பேசணும். நீங்க தனியா திரும்ப பிரைம் மினிஸ்டர் மறுநாள் பாருங்க, திரும்ப பாருங்க, வேற பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. இவர் வந்து ஒரு மனுவை கையில கொடுத்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு அதோடு பத்திரிகையாளர்கிட்ட இலங்கை பிரச்சனை அதோடு முடிஞ்சது. அடுத்த பிறகு மின்சாரம், வெள்ள நிவாரணங்கிறாரு. என்ன அர்த்தம்? போரை நிறுத்த சொல்லி நாங்கள் இலங்கையை வற்புறுத்துவோம் என்று தன்னிடம் பிரதமர் கூறியதாக முதலமைச்சர் சொல்லலையே. என்ன சொல்றாரு? பிரணாப் முகர்ஜி அனுப்ப சொல்லணும், அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, தமிழக முதல்வர் தரப்புல இந்த கோரிக்கையை வைத்ததின் பேரில் பிரதமர் வந்துட்டு பிரணாப் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. இல்ல, இதை வந்து நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா போடணும். இது கலைஞர் கருணாநிதியினுடைய இந்த மழுப்பல் வேலைக்கு இது பயன்படும். போரை நிறுத்த சொல்லி இந்திய அரசு அவரை வற்புறுத்துவதற்காக பிரணாப் முகர்ஜி அனுப்புவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு. இவர் எழுதி கொடுத்துறேங்கிறாரு. போரை நிறுத்த சொல்லி நாங்க எழுதி கொடுத்திருக்கிறோம். போரை நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்போம் என்று பிரதமர் சொன்னதாக இவர் சொல்ல முடியல. ஏன்னா பிரதமர் சொல்லல. ராஜபக்சே சொல்லிட்டான், எங்க கிட்ட வந்து போரை நிறுத்த சொல்லி அவர் கேட்கல. எப்ப? சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டப்பயே, அதுக்கு முன்னாடியே. அப்ப பிரணாப் முகர்ஜி என்ன செய்ய போறாரு? சென்னைக்கு வந்து காபி குடிச்சிட்டு போறாரு, கொழும்புக்கு போய் டீ குடிக்க போறாரு. வேற டெல்லி பயணத்துடைய நோக்கமே முழுக்க வந்து ஒரு ஏமாற்று வேலை. இது தமிழ்நாட்டு மக்களின் கொந்தளிப்பை தணிப்பதற்கு, ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு இது பயன்படும். இன்னொன்னு சொல்றேன், நான் மேற்கு பாகிஸ்தானிலே இருந்து ஒரு பெரிய தாக்குதல் வரக்கூடும், கொடூரமான தாக்குதல். அங்க இருந்து பயங்கரவாதிகள் எங்க வந்து தாக்குதல் நடத்த கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டே வந்திருக்கு. 3 மாத காலமாக தொடர்ந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகரினுடைய செக்ரட்டேரியட்டுக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தார் எம்.கே. நாராயணன்? அவர் முழு நேரத்தையும் ராஜபக்சே சர்க்காருக்கு ஆலோசனை சொல்றதுக்கும், அந்த போர் திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கும், அதுக்கு அவர்களுக்கு இங்கிருந்து ராணுவ தளபதிகளை அங்க போற இடத்துல அவங்க பேசுறதுக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கும் இந்த வேலையை செய்துட்டு இருந்தாரே தவிர, 1/2 லிட்டர் டீசல் இந்த கடல் வழியா போயிடக்கூடாதுன்னு நீங்க கப்பல் படையை போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம இங்க அங்க தமிழனை கொண்டுட்டு என்ன திமிரும் தைரியம் இருந்தா 6.5 கோடி தமிழ் மக்கள் இருக்கிற இந்திய எல்லைக்குள்ள வந்து 1 நாள் 2 நாள்ல தினம் வந்து அட்டாக் பண்ணுவான். ஏதோ தப்பி தவிர 1 நாள் நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, வந்து அட்டாக் பண்ணா என்ன தைரியம்? இந்திய கடற்படை தைரியம். இலங்கை கடற்படை நீ என்ன வேணா செய்துக்கோ, அடிச்சு நொறுக்கு தமிழக மீனவர்களை. இங்க வந்து சுட்டு கொள்றான், கெட்டி போடுறான்.
மீன் வலைகளை அறுத்து போடுறான், மீனை தூக்கிட்டு போறான், இவங்களை கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி அடிச்சு சித்திரவதை பண்ணி ஜெயில போடுறான். இவ்வளவு நடத்த முடியுது இலங்கை கடற்படையினால. இந்திய கடற்படை வந்து கிட்ட வராதேங்கிற ஒரு எச்சரிக்கை கூட செஞ்சது இல்லை. அவரு பயம் தான் செய்வான். ஆக இந்திய கடற்படை முழுக்க முழுக்க இலங்கை கடற்படைக்கு உதவி செய்யுது. இந்த வேலைகளுக்கு எல்லாம் உங்க கூட இருந்து வேலை செய்துட்டு எம்.கே. நாராயணன் பாகிஸ்தானிலே இருந்து வரக்கூடிய ஆபத்தை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலையே? உங்க கடற்படை இங்க வந்து இலங்கை கடற்படைக்கு உதவி செய்யறதுக்கு தான் வேலை செய்யுது. நம்ம மீனவர்களையா காப்பாற்றிருக்கானா? அதுவும் கிடையாது. அந்த மேற்கு கடற்கரை பகுதியில் உரிய பாதுகாப்பு கவனம் செலுத்தப்படாதனாலதான் இவ்வளவு சர்வ சாதாரணமா உள்ள புகுந்து நினைச்சாலே நெஞ்சு நடுங்குகின்ற கோர கொலைகளை அந்த கொடியவர்கள் செய்துவிட்டு போனார்கள். இன்னொன்னு சொல்றேன், பாகிஸ்தானிலே இருந்து 10 நாளைக்கு ஒரு கப்பல்லாம் ஆயுதங்கள் கொழும்புக்கு போகுது. முழுக்க முழுக்க ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். எனக்கு கிடைத்த தகவலின்படி கிழக்கு மாகாணத்தில் ஜிஹாத் அமைப்பை பாகிஸ்தான் உளவு நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. ISI நிறுவனம் பின்னால் இருந்து முழுக்க முழுக்க இலங்கையிலே செயல்படுகிறது. பாகிஸ்தான் ISI நிறுவனம் அது முழுக்க இதிலே வந்து பங்கேற்று செயல்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்றால், தெற்கே இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசினுடைய தவறான வெளிநாட்டு கொள்கையினால் தமிழீழத்திலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகள் வலுவாகிவிடக் கூடாது என்று இவர்களாகவே அவங்க அங்க வலுவாயிட்டா பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு உணர்வு வந்துடும் சொல்லி முட்டாள்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கையினுடைய ராணுவ பலத்தை அதிகரித்து அவன் இந்தியாவில் சட்ட செய்யாத அளவுக்கு கொண்டு வந்து வளர்த்து விட்டாங்க. இப்ப என்னன்னா பாகிஸ்தான் முழுக்க அங்க போய் கால் வைக்கிறான். நாளைக்கு தெற்கே இருந்து பெரும் ஆபத்து இந்தியாவுக்கு இருக்குங்கிறத நான் கவலையோடு சொல்றேன். நுழைஞ்ச மாதிரி இப்ப எளிதாக இங்கே நுழைவதற்கு, தாக்குதல் நடத்துவதற்கு பேர் ஆபத்து. நம்முடைய அணுமின் நிலையங்கள், நம்முடைய கப்பல் தளங்கள், நமக்கு எல்லாமே தமிழகத்துல இருக்கு. நீ பாகிஸ்தான் அங்க வந்து ஊடுருவதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆகவே அங்கே தமிழர்கள் வலுவாக இருந்தா, தமிழீழம் அமைந்தால் இந்தியாவின் தெற்கு அரணாக அது இருக்கும். பெரிய பேஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஆகவே இந்த எம்.கே. நாராயணன், இந்த வெளிவிவகார கொள்கையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து சிங்கள அரசுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நமக்கு இவ்வளவு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அதாவது இங்க நடக்கிற ஆபத்துகளை கண்டுக்காம முழுக்க முழுக்க இலங்கை மீது மட்டுமே கவனம் வச்சுட்டு இருந்தார் எம்.கே. நாராயணன். கவனம் செலுத்தி கடமை தவறியது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கத்துக்கு கூடுதல் ஆயுதங்களை கொடுத்து அவனை பலப்படுத்துகின்ற தப்பையும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அப்ப அவன் அவ்வளவு வலுப்படுத்துவதனால் எதிர்காலத்தில் நமக்கு தான் ஆபத்து. ஆகையினால்தான் இந்திய அரசு ஈழ தமிழ் மக்களுக்கு பச்சை துரோகம் செய்திருக்கு, மன்னிக்க முடியாத துரோகம். மன்மோகன் சிங் அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த தலைமையை வந்து பங்கெடுத்துக்கிறார். இதுல பொறுப்பு இவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, தெரியாம நடந்திருக்கு. தொடர்ந்து பத்திரிகை செய்தி வந்த தடுக்க நினைச்சாங்களா? இல்லையே. ஆகையினால இப்பொழுது டெல்லி பயணம் என்பது மக்களை ஏமாத்துறதுக்கு போனாங்க. ஆனா கொஞ்சம் கூட சட்ட செய்யலையே மன்மோகன் சிங். என்ன காரணம்? இவர் உண்மையிலேயே கவலையோட கலைஞர் வந்து கடுமையான நிலை எடுத்திருக்காருன்னா பயப்பட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப உண்மையா கவலையோட ஆத்திரத்தோட இருக்காரு. இதுல நம்ம செய்தா நாளைக்கு வந்து அரசியல் ரீதியாக பெரிய எதிர்ப்பு உணர்வு வந்துடும். அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நாடகம் போடுறாரு, நம்ம கவலையே பட வேண்டாம். வந்தா அவருக்கு உட்கார வச்சு ஒரு காப்பி கொடுத்து உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து நாங்க பாக்குறோம் அனுப்பலாங்கிற முடிவுல தான் மன்மோகன் சிங் பிரணாம் வச்சு இருக்காங்க. இப்ப இலங்கைக்கு வந்து நம்ம வெளிவிவகாரத்துறை அமைச்சர் போய் பேசிட்டு வர்றதுல என்ன முடிவு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல இப்படி இது நீட்டிக்கிட்டே போறதுல என்ன நடக்கும் அடுத்தது? நல்லது நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனா நான் எதெல்லாம் நடக்கும்னு சொன்னா அதான் நடந்திருக்கு. இந்திய அரசு இந்த போருக்கு இலங்கை அரசு நடத்துகின்ற தமிழர்களுக்கு எதிரான இனக்கொலைக்கும் யுத்தத்துக்கும் பின்னால் இருந்து உதவிக்கிட்டு இருக்கு. அதனால முதல்ல இந்திய அரசு இந்த போருக்கு இலங்கை அரசு நடத்துகின்ற தமிழர்களுக்கு எதிரான இனக்கொலைக்கும் யுத்தத்துக்கும் பின்னால் இருந்து உதவிக்கிட்டு இருக்கு. அதனால முதல்ல ரடார்களை திருப்பக்கூடு, தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் ரத்து, வட்டியில்லா கடன் கிடையாதுன்னு முதல்ல அறிவிக்கட்டும். போரை நிறுத்த சொல்லணும்னா இதெல்லாம் முதல்ல அறிவிக்கட்டும். இல்ல நீ போரை நிறுத்துறியா இல்லையா,
என்று ராஜ்ய அழுத்தம் கொடுக்கட்டும். இதை செய்ய இந்திய அரசு தயாராக இல்லை. ஆக கொழும்பு வரை போய் வருவதும் கூட மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பயன்படும். இந்தியா உண்மையிலேயே போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. இங்க இருக்கிறவங்களும் விரும்பல, இந்திய அரசு விரும்பவில்லை. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கான அக்கறையை எடுத்துக்கல. அவரு இந்திய அரசு செய்த துரோகத்துல இவருக்கு பங்கு இருக்குன்ற அக்கறைங்கிற கேள்விக்கு எங்க வருது? அழகான வசனங்களை எழுதி, வீர காவிய வசனங்களை எழுதி, கவிதைகளை எழுதி தமிழ்நாட்டு மக்களை இந்த பிரச்சனையில தான் செய்த இந்த துரோகத்துக்கு துணை போற குற்றச்சாட்டு மக்கள் மனதில் போக விடாம தடுப்பதற்கு எவ்வளவு திறமையாக அருமையாக அவர் இந்த உணர்ச்சி வயமான கவிதைகள் வசனங்கள் எழுத முடியுமோ அதை செஞ்சு ஏமாத்திட்டு இருக்காரு. இதுல வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு நம்ம புலிகளுடைய பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் வந்துட்டு இறந்தப்ப கவிதை எழுதுறாரு. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சட்டசபையில பேசுறப்போ வெளியில பேசுறப்போ புலிகள் வந்துட்டு சக போராளி குழுக்களையே வந்துட்டு அழிக்கிறதுலே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை அதாவது ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கு கலைஞருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏன்னா ஒரு இயக்கத்துக்குள்ளேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூக்கி வெளியேறியாரு. உண்மை தொண்டன் வைகோவை கொலைப்பொழி தூக்கி வெளியே போட்டாரு. இவர் வந்து எல்லா சகோதர சண்டை கூடாதுன்னு சொல்லக்கூடிய தகுதியே அவர் கிடையாது. ஏன்னா ஒன்னா இருக்கவங்களை இவருடைய அரசியல் லாபத்துக்காக 2 ஆக்குறது 3 ஆக்குறது தான் இவருக்கு தொழிலே. எல்லா கட்சியும் உடைச்சதே இவர் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சாரு, முஸ்லீம் லீக்கை உடைச்சாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உடைச்சாரு, எல்லாம் எங்க மதிமுக உடைக்க முயன்று தோத்தாரு. எல்லாத்துலயும் 2 ஆக்குறது 3 ஆக்குறதே இவருக்கு வேலை. இவர் போய் சகோதர சண்டையை பற்றி பேசலாமா? கருணாவும் பிரபாகரனும் ஒன்னா இருக்க முடியுமாங்க? கோயில்களும் வெட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒன்னா இருக்க முடியுமா? இதெல்லாம் வந்து சும்மா மக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பெரிய கோவிலுக்குறாரு மாதிரி ஒற்றுமையை ஒரு பிரதேசிக்கிற மாதிரி பயன்படலாமே தவிர இவர் இந்த ஒற்றுமையை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது. இப்ப அவர் வந்து எங்களுடைய முயற்சியால் வந்து இலங்கைக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து உணவுப் பொருள் நிவாரண நிதிலாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நாங்க எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய முயற்சியினுடைய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதையும் நான் சொல்றேன், 10% தான் மக்களுக்கு போய் சேருது. அது போட்டோ வருது எங்க ஊர் பேப்பர்ல, நம்ம ஊர் டிவியில. 90% சிங்களத்துக்காரனுக்கு ராணுவத்துக்கு தான் போகுது. இது என்னுடைய குற்றச்சாட்டு. எனக்கு அங்கே இருந்து நேரடி தகவல்கள் கொடுக்கிற சகோதரர்கள் இருக்காங்க. இதுலயும் வந்து ஏமாற்றல் நடந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒழுங்கா செய்யறதுக்கான முயற்சிகள் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க? அந்த மக்களுக்கு அந்த பொருள் முழுக்க வந்து கிடைக்கணும். நீங்க முழுக்க வந்து கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல செஞ்சிலுவை சங்கம் வந்து முழுக்க அங்கே உள்ளே இயங்குவதற்கு முழுக்க அனுமதி இருக்கா? ஐநா சபைக்கு அலுவலகமே திறக்க அனுமதி இருக்கா? சர்வதேச பத்திரிகையாளர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே போய் நேரடியாக போய் பார்த்து கருத்து சேகரிக்க அனுமதி இருக்கா? அதெல்லாம் இருந்ததுன்னா பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் போயிருக்கான்னு சொல்லலாம். குண்டு வீசி கொண்டுகிட்டு இருக்கிறான். நேற்றைக்கு கிளிநொச்சியில நடந்த குண்டு வீச்சுல வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் 3 குழந்தைகள் செத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்துல குண்டு வீசுறான், ஆஸ்பத்திரியில குண்டு வீசுறான். இந்த குண்டு வீச்ச மக்கள் மீது வீசிக்கொண்டு இவ்வளவு நடத்துற அரசாங்கத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறா. அங்க போய் பாதி அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க பொருள்கள் விநியோகிச்சிருவீங்க. எல்லார்ட்டையும் நிறைய மக்கள் 3 லட்சம் பேர் பதிவு வச்சுட்டு இருக்கும் போது சில இடங்களில் சில கியூல நிப்பாட்டி எடுத்து போடுறதுக்கு அந்த சர்க்கார் வந்து உலகத்தை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துவான். அதுக்கு இங்க இருந்து இவர் வந்து நாங்க அனுப்புற பொருள்களை விநியோகிக்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி இவர் ஏமாத்துறதுக்கு இது பயன்படலாம். அவ்வளவுதான். இப்ப எங்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரதான கட்சியா இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈழ மக்களுக்காக என்ன விதமான போராட்டத்தை நடத்துறது, என்ன செய்திருக்கு? ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் குற்றம் குறை சொல்லிட்டு செய்யற நல்லதை கூட கெடுக்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடிய நீங்க எப்படி ஒரு தலைவர் வந்து கூட்டணியா இருக்கிறார்ன்ற மாதிரி திமுக தரப்பு கலைஞர் வந்து 2-3 முறை பேசி இவர் வந்து ஆயுதம் கொடுத்து தமிழ் மக்களை கொல்ற ஆட்சியில இவர் பங்கு வகிக்காரு. அது அதிமுக பொதுச் செயலாளரே அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்களே. நீங்க ஆயுதம் கொடுக்குறீங்க, ராணுவ உதவி செய்யறீங்க, இவ்வளவு செய்து அந்த மக்களை தாங்களோடு ஈழத்தில் உள்ள தமிழ் மக்களை கொல்றதுக்கு இங்க வந்து பயிற்சி கொடுக்குறீங்க. இவ்வளவு செய்வது இந்திய அரசு தானே, இந்த அரசு தானே செய்யற துரோகம், அது இருக்கு, உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குன்னு அதிமுக பொதுச் அறிக்கை கொடுத்தாங்க. இவர் இந்திய சர்க்கார்ல பங்கு வச்சுக்கிட்டு தமிழனை கொள்றதுக்கு ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஈழத்தமிழர் பிரச்சனையில ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி நிலைப்பாடுல இருக்க முடியாது எந்த கூட்டணி இருக்கு.
ஆமா. அதனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு, அது மாதிரி என்னுடைய நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய கருத்தை சொல்றதை பற்றி நாங்க ஒண்ணும் தயங்கல, அதனால அவங்க ஒண்ணும் வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஐயா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைன்றது ஈழ தமிழர்களை ஆதரிப்போம், புலிகளை ஆதரிக்க மாட்டோம்ன்றது வெளிப்படையான கொள்கையா இருக்கு. ஆனா நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்னைக்கும் அசைக்க முடியாத ஒரு நிலைப்பாடை இரண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றதுல இருக்கு. புலிகளை என்றும் ஆதரிப்போம்ன்ற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி திமுக தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அது நீடிக்குமா? நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சு அவர் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன? இது திமுகவினருடைய ஆசை என்ன? எங்க கூட்டணியில நாங்க என்றைக்கும் தொடருவோம். எங்கள் நிலைப்பாடு அதிமுக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுல எந்த ஒளிவு முறையும் இல்லை. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. திமுகவுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இதுல ஏதாவது கொள்கை இருக்கா? இது ஏமாத்துறது, மோசடி செய்யறது, ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா இவருக்கு? அவர்கள் இன்னும் சொல்ல போனா தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கணும்னு அதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆகையினால இந்த பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குதா? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையா தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஆதரிக்கிறாங்களா? அது யாரை பார்த்தாலும் அவர் விடுதலை புலிகளை அட்டாக் பண்ணி அவர் எழுதுறாரு, சகோதர சண்டை நடத்துறாரு. அதை விட கொடுமை என்னன்னா, இவங்க தமிழினத்துக்கு பாடுபடுறதை விட சகோதரர்களை கொன்னுட்டு அந்த சண்டையில இறந்தவங்களுக்கு கல்லறை கட்டி நேரத்தை வீணாக்குனாங்கிறத விட ஒரு அநியாயமான மோசமான ஒரு விமர்சனம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. அதனால இதை பொறுத்த அளவில் அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு எங்க கொள்கை. திமுக இதுல எந்த கொள்கையும் கிடையாது. பதவியில இருக்கணும், ஆட்சியில இருக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கி கொடுக்கணுங்க தவிர திமுக தலைமைக்கு வேற எந்த கொள்கையும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாவது தெளிவா நாங்க புலிகளை ஆதரிக்கவில்லை, அந்த மக்களுடைய பிரச்சனையை சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கிறோம்னு அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இவர் ரெண்டுமே இல்லாம குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கிறார். இவர் இந்திய அரசாங்கத்தின் துரோகத்துக்கு கூட இருக்கிறார். இவர் இதை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில நீங்க மட்டும்தான் முதல்ல இருந்து இருந்துட்டு இருந்தீங்க. இப்ப கடந்த ஒரு வாரமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கு, இடதுசாரி வந்திருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்திருக்கு. கூட்டணி பலம் இப்ப நாளுக்கு நாள் வலுவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய வலுவை பெற்றிருக்கிறது இந்த கூட்டணி. இப்படி ஒரு அமையுங்கிறது அமைய வேணும்னு எனக்கெல்லாம் ஆசை. அப்படி அமைஞ்சிருக்கு. அதிமுகவினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பதோடு மட்டுமல்ல, ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு கூட்டணியாகவும் இருக்கு. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் அப்படின்றதுக்கு இப்ப அவசியம் இருக்காது. அதுக்கான எல்லா வேலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வச்சிருக்குது. அதனால எங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கான நேரம் அப்படின்றது இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில நீங்க இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறீங்க? அதாவது மக்கள்கிட்ட இந்த ஆட்சி மேல அவ்வளவு வெறுப்பு இருக்குங்கிறத சொல்றதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பிரச்சாரம் பண்ணித்தான் தயார் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க, போய் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தான் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க மாநில அளவுல இந்த கட்சிகள்லாம் ஒன்னா இருக்க போறீங்க. மத்திய அளவுல என்ன கூட்டணின்றது இருக்கு? மத்திய அளவுல பெரிய கட்சி காங்கிரஸ் இல்ல பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற மாதிரி மாநிலங்கள் இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்னா சேரணும். நிலைமை மாறிக்கிட்டே வருதுங்க. ஒரு காலத்துல ஒரு கட்சி தான் ஆட்சிங்கிற நிலைமை போயிடுச்சு. மத்தியில ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் தலைமையில ஆட்சிக்கு வர முடியும் போயிடுச்சு. மாநில கட்சிகள் வலுப்பட்டுக்கிட்டு வருது. மாநில கட்சிகள் வலுப்பட்டுட்டு வர்றதுனால இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு ஒத்த கருத்துள்ள இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகளும் சேர்ந்து மாநில கட்சிகள் அந்த ஒத்த கருத்துடையவங்களாம் ஒன்று சேர்ந்து மத்தியில ஒரு அரசை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதனால பழைய சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஒரு கட்சி தான், ஒரு தேசிய கட்சி, ஒரு கட்சி தான் இந்தியா பூரா தலைமையில் ஆட்சி நடத்த முடியுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு அந்த கட்சிகளுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அகில இந்திய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் பிஜேபியினுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆகையினால ஏற்கனவே ஒரு
அது ரெண்டும் இல்லாத கட்சிகளா சேர்ந்து ஒரு புதிய பரிமாணம் அங்க வந்து அது முதல்ல மாநில அளவில் அரசியல் அங்க நடந்திருக்கு. அது போல இனி அதே அந்த அடிப்படையில இன்னும் அதை விட ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுல ஒரு அமைப்பு உருவாகி முந்தைய முயற்சிகள் நடந்திருக்கு. விபி சிங் தலைமையில கூட ஒரு அரசு அமைந்தது. அது நீண்ட காலம் நீடிக்கலைன்னாலும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா வந்து பிறகு ஒரு கட்டத்துல வந்து ஐக்கிய குஜரால் தேவேகவுடா காலத்துல கூட பெரிய கட்சிகள் வெளியில இருந்தா ஒரு முடிவெடுத்து ஆதரிக்க வேண்டிய நிலைமையும், அது இல்லாத கட்சிகள் ஆட்சி அமைக்கிற நிலைமையும் வந்தது. ஒவ்வொரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொன்றா டெவலப் ஆகிட்டே வருது. அடுத்த கட்டமும் அதே இதுல இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு அமைப்பா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்க ரெண்டு பரபரப்பு விஷயம் வந்து, ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகி கார்வெட்டி குரு வந்துட்டு அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கை அவர் வந்து திரும்ப பெற்றுக்கிட்டு அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. திமுக தலைமையிலான யார் குற்றச்சாட்டை யார சொன்னார்களோ அவங்களே திரும்ப வாங்கிட்டு அவர் விடுதலை பண்றதுக்கான வழியை செய்திருக்கிற சம்பவம் ஒண்ணு. அடுத்து ஒரு குடும்பத்தினுடைய ரெண்டு பெரும் பிரிவா பிரிஞ்சு ஊடக அளவுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கலாநிதி மாறன் சகோதரர்கள் திரும்ப அந்த குடும்பத்தோட இணைஞ்சி இருக்கிற அந்த விஷயம் ரெண்டையும் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி விமர்சனம் பண்றீங்க? அதாவது கடுமையான விமர்சனங்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அரசு மீது கடும் விமர்சனங்களை, அமைச்சர்கள் மீது விமர்சனங்களை எல்லாம் தொடர்ந்து சொன்னதை இவரால் சகிக்க முடியல. அந்த ஆத்திரத்தினுடைய விளைவாத்தான் காடுவெட்டி குருவை கைது பண்ணி சிறையில் அடைக்கும் போது கடுமையான குற்றச்சாட்டுகளை அரசாங்க தரப்புல இருந்து சொல்லி, அது மட்டும் இல்ல கூட்டணியை விட்டே ஒரு வெளியேற்றி நாங்க மானம் மரியாதையோடு இருக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட எப்படி நாங்க கூட்டணியை நீடிக்க முடியும் வெளியேற்றினாங்க. தீர்மானம் போட்டு உயர்நிலை குழு கூட்டத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணி இல்லைன்னு தீர்மானம் போட்டுங்க வெளியேற்றிட்டு திரும்ப சொல்றாரு, அவர்கள் எப்பொழுது நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போனார்கள், எங்களோடு தான் இருக்கிறார்கள் சொன்னா மொத்த மக்களையும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரா? ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? மான மரியாதையில முதல்ல சொன்னாங்க இல்ல, நீக்கி தீர்மானம் போட்டு பத்திரிகையில அறிக்கை விட்டாச்சு கூட்டணியை விட்டு. அவர்கள் கூட்டணியை விட்டு அவர்கள் எப்ப வெளியே போனார்கள், எங்களோடு தானே இருக்கிறார்கள். ஜனங்களை பைத்தியக்காரன் நினைச்சு சொல்லக்கூடாது இல்ல. அப்ப இவருடைய அரசியல் லாபத்துக்கு வேணா யாருமே நடவடிக்கை எடுப்பாரு. பிறகு தேவைப்பட்டதுன்னா இப்ப அவருடைய எப்படியாவது அவரை திரும்ப தன்னோட சேர்த்துக் கொள்ள முடியுமா முயற்சிக்கிறதுக்காக உடனே விடுதலை பண்றாங்க. கோர்ட்ல போய் விடுதலை பண்றதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது 3 நாளைக்கு முன்னாடி. பிறகு விடுதலை பண்றாங்க. அப்ப அவருடைய சுயநலத்துக்கு இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அது போல வந்து சூரிய தொலைக்காட்சி பிரச்சனையில வந்து அவங்க ஒரு கருத்துக்கணி போட்டதுக்காக மதுரையில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தை தீய வச்சு குடிச்சு 3 பேர் படுகொலைக்கு காரணமா இருந்தாங்க. இவருடைய மகன் தான் அது காரணம், மதுரையில் இருக்கிற மகன். இப்பொழுது அந்த மகனின் மனமாற்றத்தினால் நாங்க ஒண்ணு சேர்றோங்கிறாரு. மொத்த விளைவு என்ன? இந்த சூரிய தொலைக்காட்சி நிறுவனம் வந்து எங்களுக்கு மாறுபட்டு போயிடுச்சு, நம்ம கட்சிக்கு ஒரு சரியான ஆதரவான தொலைக்காட்சி வேணும்னு சொல்லி அறிவிச்சு திமுகவினரை முழுக்க பயன்படுத்தி வசூல் பண்ணி ஊருக்கு போர்டு வச்சு கலைஞர் தொலைக்காட்சிக்கு விளம்பரம் போட்டு பெரும் தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் ஆதரவு திரட்டி பல கோடி ரூபாயை, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை திரட்டி 30 நாளைக்குள்ள அதுக்கு ஒரு அனுமதி வாங்கி ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை உருவாக்கி, கட்சிக்கல்ல குடும்பத்துக்கு, அது குடும்பத்துக்கே இன்னொரு தொலைக்காட்சி நிறுவனத்தை உருவாக்கி மீண்டும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயும் அடுத்த சூரிய தொலைக்காட்சிக்கு அடுத்து இன்னொரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அதுக்கு 4 சேனல் இந்த அளவுல குடும்பத்துக்குள்ளேயே நான் இதையும் பிரிச்சு கொடுத்துட்டேன்னு அந்த குடும்ப சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டையை காட்டி பண்ணக்கூடிய இந்த சாமர்த்தியம் உலகத்துல கலைஞரை தவிர யாருக்கும் வராது. இணைஞ்சு இருக்கிறதால என்ன நடக்குன்றீங்க அவருக்கு? அதை பற்றி அது குடும்பத்துக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா மொத்தத்துல இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு காட்டி கட்சியை பயன்படுத்தி நிதியை திரட்டி பணத்தை திரட்டி ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி குடும்பத்துக்கு கொடுத்துட்டாருல, அதுக்கு பயன்பட்டது இல்ல. அவர் குடும்பத்துக்கு லாபத்துக்கு பயன்பட்டது. அந்த அறிவு சாமர்த்தியம் அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காரு. இந்த சாமர்த்தியம் வேற யாருக்கும் வராது. இந்த சுயநலத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற சாமர்த்தியம். கடைசியா வந்து ஒரு கேள்விங்க, இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாண்டியன் அவர்கள் வந்துட்டு பேசுறப்ப புலிகளுடைய விவகாரத்தையும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி இருவேறு கூறுகளை பிரித்து ஆய்ந்து பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்றதனுடைய உள்ள அர்த்தம் எங்களுக்கு விளங்கல. என்ன அடிப்படையில சொல்றாரு? ஒருவேளை இப்ப அந்த கூட்டணியிலே வந்து நீங்க தீவிரமா புலிகளை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க,
இப்படி பார்த்தா முக்கோண கருத்துல இருக்கிற மாதிரி தோணுது. என்ன அதுல எங்களுடைய நிலைப்பாடு தெரிஞ்சுதாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எங்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிடுங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது ஈழத்தமிழர் பிரச்சனையில் எங்கள் நிலைப்பாடு அதிமுக பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நிலைப்பாட்டிலே நாங்க தொடர்ந்து இருக்கிறோங்கிறது தெரியும். இதனால இதுல எந்த நெருடலுக்கும் இடமில்லை. பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில நீங்க நிறைய விஷயம் சொன்னது தீர்க்க தரிசனமாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஆழ்ந்து அலசி பல கருத்துக்களை பல நேரத்துல சொல்லியிருக்கீங்க. அதுதான் நடந்துகிட்டு வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்ப நடக்கிற இந்த நீங்க குற்றச்சாட்டுகளா சொல்ற இந்த நாடகம், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறார்கள் சொல்ற அந்த விவகாரத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? அதுக்கு மாற்று வழி என்னதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்தியில் இருக்கிற இந்த தமிழர் விரோத சர்க்கார் முதல்ல தூக்கி எறியப்படணும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மன அபிப்பிராயத்தை திரட்டுற வேலையில் அங்கு ஈடுபடுவோம். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவுங்கிற அதே நேரத்தில் தமிழர்களுக்கு துரோகம் செய்ததுக்கு மக்கள் சரியான படிப்பினை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். இதுதான் முதல் கட்டத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இது தமிழக மக்களின் கொந்தளிப்பையும் கோபத்தையும் எண்ணி இனிமேலாவது ஆயுத உதவி செஞ்சிருக்கிறோன்னு பிரதம மினிஸ்டர் எனக்கு பிரதமர் லெட்டர் எழுதியிருக்காரு. சட்டசபையிலே எங்க கட்சி அவைத்தலைவர் அதை காமிச்சு ரெக்கார்டு பண்ணிட்டாரு. இதுக்கு பிறகு டெல்லியில முந்தா நாள் சொல்றாரு இந்தியா எந்த ஆயுத உதவியும் செய்யலைங்கிறாரு. முதல்வர் இப்படி எல்லாம் பொய் சொல்றதுக்கு இவரை தவிர யாராலங்க முடியாது. துணிஞ்சு சொல்றாருல. ஏன்னா பத்திரிகைகள் 8 காலம் தினம் அவருக்கு போடுறதுனால அவருக்கு அப்படி கவலை கிடையாது. என்ன பொய்யும் சொல்லலாம். இந்த பிரச்சனையில இன்னும் நாங்கள் இந்த ஈழத்தமிழர்களை காக்க நடவடிக்கை எடுக்கணும். இங்க இருந்துகிட்டே அவங்க உள்ள சிங்களவர்காரனுக்கு உதவி செஞ்ச துரோகத்தையும் நாங்க மக்கள்கிட்ட கடுமையா எடுத்துட்டு வருவோம். இதுதான் என்னுடைய வேலை. தமிழகத்திலே எல்லா தரப்பினரும், கலைத்துறையினர், மாணவர்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மக்கள் எல்லாருடைய ஆதரவை மேலும் மேலும் வேகமாக திரட்டுவதற்கும் எங்கள் பிரச்சாரம் அந்த வேலையை நாங்கள் செய்து. குமுதம் இணையதள நேயர்களே, மிக நீண்ட ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் நமக்காக நேர்காணலை கொடுத்திருக்கின்றார். அதிக வேலை